உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு ஆரவாரமான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை, ஒரு மாநாடு போன்ற கூட்டத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்களே, மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் கம்பன் அவர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் அன்பு சகோதரி பிரேமலதா அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசையை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் மீது கேப்டன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் எத்தகையது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் மீது கொண்டிருந்த பற்று என்றுமே மறக்க முடியாத ஒரு நெகிழ்வான உறவாக அது எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. அதே போல அந்த இயக்கத்தை அவருக்கு பிறகு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரி பிரேமலதா அவர்களும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த நல்ல நட்பு, அதன் பெயரால் உங்களிடம் முரசு சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் சரவணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மக்களை சந்தித்து ஓட்டு போடணும்னு கேட்கும் போது நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் போது மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்ற அந்த உறுதியோடு, அந்த உரிமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்த வாக்குறுதி, தேர்தலுக்கு முன்னால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார்கள். தேர்தல் முடிந்தவுடன் அந்த 1000 ரூபாயை தந்து அந்த உரிமை தொகையை இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிஞ்சவுடனே திமுக ஆட்சி தான் வரும், வந்த உடனே அது 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல நீங்க எல்லாம் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி எது? 8000 ரூபாய். 8000
கூப்பன் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க கடைக்கு போய் உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நாங்க வாங்கி கொடுத்து உங்க வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஃப்ரிட்ஜ் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? ஒன்னும் இல்ல. 2 ஃப்ரிட்ஜ் என்ன பண்ண முடியும்? அதனால முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார்கள், இந்த சகோதரிகளுக்கு அவர்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மெஷின்னா வாஷிங் மெஷின் வாங்கிக்கலாம், அது இல்லையா கிரைண்டர் வேணுமா அதை வாங்கி கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, இருக்கிற கிரைண்டர் அதை கொடுத்துட்டு பெருசா வாங்கி முதலமைச்சர் 2000 ரூபாய் கொடுக்கறேன் இருக்காரு, நான் மாவு அரைச்சு வியாபாரம் பண்ண போறேன், பெரிய பிசினஸ்ல நான் வர போறேன்னா கூட அதையும் நீங்க பண்ணலாம். அதுக்கான உதவிகளை செய்யக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்ற உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறேன். சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு, அந்த சகோதரிகள் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிடியும் இல்லாமல், வீடு இருந்தா கொடு அடமானமா, இல்லைன்னா வேற ஏதாவது கொடு அப்படின்னு கேட்காம உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன், அதோடு சேர்த்து மானியம், இரண்டும் உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். லேப்டாப் அதை நிறுத்தினது யாரு? எடப்பாடி. மறுபடியும் கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். வரக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள், மடிக்கணினிகள் வழங்கப்படும். கல்லூரியில போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறார்கள். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் இல்லையா? அது நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன், மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இப்பொழுது 1200 இருக்கு, ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வேலை சுலபமா கிடைக்கிறதுக்காக பயிற்சிகள், அவங்க கல்லூரியை முடிச்சோன்னு பயிற்சிகள் தரப்படும். அப்படி பயிற்சி தரக்கூடிய அந்த நேரத்தில் 6 மாசத்துக்கு அவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் 1500 ரூபாய் வேலை கிடைக்கும் வரை 6 மாதங்களுக்கு அவர்களுக்கு அந்த 1500 ரூபாய் வழங்கப்படும். இப்படி இங்கே விவசாயிகள் அவர்களுக்கு முதல்ல இலவச மின்சாரத்தை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே அந்த மோட்டார்கள் வழங்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கை. நம்ம சொன்னோம்னா நிறைவேற்றுவோம், செய்வோம். இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிக்கை வந்தது, இந்த தேர்தல் அறிக்கையில இத யாரும் படிக்கல. இதுக்கு முன்னாடி வந்த தேர்தல் அறிக்கை 2016 ஒரு தேர்தல் அறிக்கை வந்தது. அந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கும் வந்தது. அதுல 27வது பக்கம், இங்க சகோதரிகள் நிறைய பேர் இருக்கீங்க, 27வது பக்கத்துல 31வது வாக்குறுதி என்னன்னா, செல்போன் கொடுக்கறேன், நாங்க ரேஷன் கார்டு இருந்தா செல்போன் கொடுக்கறேன் அப்படின்னாங்க. யாராவது செல்போன் வாங்குனீங்களா? நீங்க வாங்குனீங்களா? அங்க பின்னாடி இந்த பக்கம் நிக்கிறவங்க யாராவது, சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்கியிருக்காங்களா? தமிழ்நாட்டுல நான் போற ஊரெல்லாம் கேக்குறேன், யாராவது ஒருத்தராவது அந்த செல்போனை வாங்கினவங்க இருக்காங்களான்னு. ஆனா இதுவரைக்கும் அந்த செல்போனை வாங்கின ஒருத்தர் கூட இந்த தமிழ்நாட்டுல இல்ல. அந்த லட்சணத்துலதான் தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கு தெரிந்த திட்டம் என்ன திட்டம்னா, எப்படி அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுக இருந்து எல்லாரையும் எப்படி விரட்டி விடுறது,
ஓபிஎஸ் அவர்களை திட்டம் போட்டு அதிமுக தன்னுடைய கட்சியிலிருந்து துரத்தி விட்டாச்சு. அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியால் மட்டுமே முடியும் என்று நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து யார் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முதலமைச்சர் ஆனாரோ, யாருடைய ஆசீர்வாதத்தால் அவர் முதலமைச்சர் ஆனாரோ, அந்த அம்மையா சசிகலாவுக்கே இன்னைக்கு அதிமுக இடம் இல்லைன்னு போட்ட திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அடுத்தது அதிமுகவை கொண்டு போயே டெல்லியில அடகு வச்சிருக்கக்கூடிய திட்டம். இப்பொழுது அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றக்கூடிய திட்டம். இதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய திட்டம். அந்த திட்டத்துக்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியோடு நமக்கு நிதி கொடுக்கறது இல்ல. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான ஹிந்தி படிச்சீங்கன்னா தான் பிள்ளைங்களுக்கு தர வேண்டிய, நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு தர வேண்டிய 3500 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய நிதியை தருவேன் என்று பிடித்து வைத்திருக்கக்கூடிய டெல்லி, இங்க நம்ம மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எத்தனையோ முறை நாங்கெல்லாம் அங்க நாடாளுமன்றத்தில் அந்த நிதியை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் அதை தருவதற்கு தயாராக இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது, பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரு கிடையாது. ஏன் நம்முடைய கீழடி ஆய்வறிக்கையை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒன்றிய அரசாங்கம் இப்படிப்பட்டவர்களோடுதான் கைகோர்த்து கொண்டு எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய கூட்டம் என்பதை புரிந்து கொண்டு இந்த தமிழ் மண்ணிலே உங்களுக்கு ஒரு பிடி மண் கூட கிடைக்காது என்பதை இந்த தேர்தலிலே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேர்தல் இது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல்ல நாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய மண்ணை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும், இந்த தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். நாங்க உங்களிடம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது இந்த தொகுதி போலூர் தொகுதியிலே முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கக்கூடிய சாதனைகள், விநாயகபுரம் ஊராட்சியில 13 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டி தரப்பட்டுள்ளது. போலூர் நகராட்சியில வணிக வளாகம் கட்டித்தரப்பட்டு திறக்கும் தருவாயிலே இருக்கிறது. போலூர் நகராட்சியில 37 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. செய்யூர் வந்தவாசி போலூர் சாலை மற்றும் செய்யூர் பனையூர் சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தி 3 புதிய புறவழி சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலூர் நகராட்சியிலே 8.5 கோடி மதிப்பீட்டில் 2000 மெட்ரிக் டன் வட்ட செயல்முறை தானிய கிடங்கு கட்டித்தரப்பட்டுள்ளது. போலூர் பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் நாம் செய்து தந்திருக்கக்கூடிய, இந்த தொகுதிக்காக செய்து தந்திருக்கக்கூடிய சாதனைகள். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். திருவண்ணாமலை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலே புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். விவசாயிகளுக்காக கால்வாய்கள் தூர வரப்பட்டு தேவையான இடங்களிலே புதிய கால்வாய்கள் அமைத்து நீர்ப்பாசன வசதிகள் மேம்படுத்தப்படும். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருட்கள் தயாரிப்பிலே மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பை நாங்கள் உருவாக்குவோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் தேவையானவற்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டம், நம்ம வீட்டு பிள்ளைங்க மதியம் வரை பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை உருவாக்கி தான் செயல்படுத்திய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்பொழுது 5ஆம் வகுப்பு வரை அந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் 8ஆம் வகுப்பு வரை அது உயர்த்தி தரப்படும், விரிவாக்கப்படும்.
இன்னும் கொஞ்ச நாள் போனா முதலமைச்சர் நிச்சயமா அது 12வது வகுப்பு வரை கூட கொண்டு வந்து விடுவார். அதனால் உரிமையோடு மீண்டும் கேட்கிறேன், மறுபடியும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சி உருவாக வேண்டும். தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அந்த கடமையிலே நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்த நம்முடைய வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.